என்னோட சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். நான் இங்கே நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் ரீசெண்டாக பாரிஸ் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸில் 2வது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் இந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன். நான் யோசிச்சிருக்கேன், இந்த அவார்டெலாம் நம்ம வாங்குவோமா, நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த அவார்டு எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பார்க்கல, நான் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 1 hour கழித்து பார்த்தேன். பார்த்த உடனே அப்பா அம்மா அப்புறம் என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும்னு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து முழுக்க எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணல. முழுக்க கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய அப்பா வந்து தினக்கூலி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சின்ன வயசுலேருந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை வந்து எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு குடிசை வீட்டில் வளர்ந்து அடுத்த வேளை சாப்பாடே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்படிலாம் இருக்கிறப்ப மழை வந்துடும், வர்தா புயல்லாம் வந்து வீடே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பேட்டு வாங்க காசு இல்லாமல் நான் பூஸ்ட் ஃப்ரீ ராக்கெட்டில் தான் நான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்போர்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய அப்பா. 13 years ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நான் இங்கே நிற்கிறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு தான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய அம்மா, என்னோடய வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருக்கார், எங்களோட வெற்றிக்கு பின்னாடி எங்கள் அம்மா தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிவிட்டு அவங்களுக்கும் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த மெடல் ஜெயிக்கிறதுக்கு. நான் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உதயநிதி சார், டெப்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு மெடல் அடிக்கிறதுக்கு லீவ் வாங்கி கொடுத்து இந்த ட்ரைனிங்க்கும் 7 lakhs ஊக்கத்தொகையாக கொடுத்து என்னை அனுப்பி வச்சாங்க. நான் சொல்லிட்டு போயிருந்தேன் மெடல் அடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு. நாங்கள் மெடல் வின் பண்ணிவிட்டு வந்த உடனேவே ஹை கேஷ் இன்சென்டிவ் ஒரு 2 crores கொடுத்துருந்தாங்க மெடல் வின் பண்ணதுக்கு. நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கும். அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி மேக்நாத் ரெட்டி சார், அப்புறம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அத்துல்யா மிஸ்ரா சார், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நான் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எலைட் ஸ்கீம், MIMS ஸ்கீம்னு சொல்லி எல்லா ஸ்கீம்லேயும் எங்களுக்கு வந்து ஒரு பிளேயருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீமில் என்னை ஆட் பண்ணி இன்டர்நேஷ்னல் போயிட்டு வரதுக்கான சார்ஜஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாருக்கும் நான் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனுவாஸ், என்னோடய யூனிவர்சிட்டி தனுவாஸ் வைஸ் சான்சலர் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய காலேஜ் டீன் சார் செல்வராஜு சார், அப்புறம் HOD அண்ட் ஆல் த ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் என்னோடய PD கணேஷ் சார், நான் அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கோபிச்சந்த் சார், நான் 2 years அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன் பாராலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி. நான் அவருக்கும் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். கோபிச்சந்த் சார், ராஜேந்திரன் சார் அண்ட் இர்ஃபான் சார்.